அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒரு வரி வினாக்கள் இயல் 1 பற்றி முழுசுமாக பார்க்கலாம். ஒரு வரி வினாக்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். அதே சமயம் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா டீட்டெயில்ஸ் அதில் ஷேர் பண்ணுறேன், பிடிஎஃப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு இயல் போடுறேன். ஓகேங்களா? மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு இயல் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு வினா பாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ இன்பத்தமிழ் அப்படின்றதா இதோடைய தலைப்பு இயல் 1. பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்பரத்தினம். கனக சுப்புரத்தினம். சுப்பரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை தேசன மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுப்பரத்தினம் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார். புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். பாவேந்தர். பாரதிதாசனுக்கு இந்த 2 பெயர் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம காசி ஆனந்தன் அப்படின்றது பாடியிருப்பார். பாடலின் பொருள் அப்படிலாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அமுதும் மிகவும் இனிமையானது, அதுபோல் தமிழும் ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் எதுக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பெயர், அதாவது தமிழுக்கு என்னன்னு சொல்லி பெயர் நிலவு அப்படின்னு பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் அப்படின்ற பொருள். தமிழுக்கு மனமென்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, அதாவது இளமைக்கு பால் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா பொறுத்துகளை கேட்பாங்க. இளமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு புகழ்மிக்க புலவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை மிஸ் மேட்ச் அதாவது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவர்க்கு கூர்மையான வேல். ஓகேங்களா? தமிழங்கள் உயர்விற்கு வானம், அதாவது உயர்விற்கு வானம் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கும் ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஸோ தேன் சாப்பிட்டா என்ன ஆகும்? சோர்வை நீக்கும். வானம் போல் உயரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது இளமையில் பால் தான் நமக்கு உணவு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இளமையில் பால் மாதிரி இருக்குது. அதாவது புலவருக்கு ரொம்ப கூர்மையான வேல் போல் இருக்குது. ஓகேங்களா? உயர்விற்கு என்னவா இருக்குது? வானம் அளவுக்கு உயரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சோர்வை நீக்கிற என்ன தேன் போன்றது அப்படின்னு சொல்கிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல், ஒருடைய தோலில் நம்ம சாஞ்சிக்கிறோம்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். ஓகேங்களா? அடுத்து இதில் புக் பேக் வேணும் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கூறியிருப்பார். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு என்ன உருவாகும்? அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று எப்படி சேர்த்துருந்தான்? நிலவென்று. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் தமிழெங்கள். ஓகேங்களா? தமிழ் ப்ளஸ் எங்கள்னால் தமிழெங்கள். அமுதென்று எனும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா செம்பயிர், செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து சொல் பொருள் பாருங்கள். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. ஸோ அடுத்து தமிழ் கும்மி யார்? பாவலர் பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி நிலம் அதிர கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனார் பாடியிருப்பார். பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? லாஸ்ட் இயர் குரூப் 4 கேட்ட கொஸ்டின் மாணிக்கம். கனிச்சாறு எனும் நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, அடுத்து நூறாசிரியம் ஆகிய நூல்களை எழுதினவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. கனிச்சாறு தேச நிறைந்த பாடல்களை கொண்டது, அதாவது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது தான் கனிச்சாறு. இது எந்த மாதிரி இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா பாவலர் பெருஞ்சித்திரனாரின் பாடல்களில்
தமிழுணர்வு நிறைந்த பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கனிச்சாறு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பாவலர் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன? தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதை வந்து மூணையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் உணர்வு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தேன்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு இதுதான் வந்து அவர் நடத்திய இதழ்கள். சொல் பொருள் பாருங்கள். ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னது? கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். ஊழி நீண்ட தெருக்கள பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம வாணிதாசன். தமிழகத்தின் பெஸ்ட் வர்த் என்று அழைக்கப்படுபவர் தான் யார்? நம்ம வாணிதாசன். தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது அப்படின்னா மேதினா என்னது? உலகம். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா சேர்த்துனா என்ன பண்ண முடியும்? பாட்டு இருக்கும். 8 + திசை 8 திசை அப்படின்ட்டு சேர்த்து எழுதலாம். ஸோ பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்ம பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. அப்போ இந்தியாவில் எவ்வளோ மொழிகள் இருக்குது? 2500க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. 2500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மிகவும் பழமையான மொழி தமிழ். ஸோ தமிழ் வந்து எப்போ செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். அதுவும் பாரதியார் தான் பாடியிருப்பார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை. உயிர்னு என்னது? ஆ ப்ளஸ் இக்கு. ஆ அப்படின்றது உயிரெழுத்து, இக்குன்ற மெய் எழுத்து. இதை சேருவதால் தோன்றுவது உயிர்மெய் கா. இது உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன? வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும். வலஞ்சொலி எழுத்துக்கள் எவை அப்படின்னா வலஞ்சொலின்னா என்னென்னா இப்படி வலது பக்கமாக ஆரம்பிக்கிறோன்னா வலஞ்சொலி. சப்போஸ் இப்படி இடது பக்கமாக ஆரம்பிக்கிறோம் டா, பா, மா, யா இதெல்லாமே என்னது? இடஞ்சொலி எழுத்துக்கள். தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் வந்து தேவாரத்தில் இருந்திருப்பார். தமிழன் அப்படின்ற தமிழன் கிளவியும் அதனார் ஒற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஸோ இதில் தான் என்னன்னு சொல்லிருப்பாரு? தமிழன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருணை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அதாவது தமிழ்நாடு. சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம் அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்றது இடம்பெற்றிருக்கும். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அப்பர் வந்து தேவாரம். அதாவது தமிழன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டிருப்பாங்க. அடுத்து வந்து அக்ரிணை பிரிச்சதுன்னா அல் ப்ளஸ் திணைன்னு பிரிச்சிடலாம். பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகற்காய். 8 தொகையும் 10 பாட்டும் என்ன இலக்கியம்? சங்ககால இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் முதலியவை என்ன நூல்? அறநூல்கள். தொல்காப்பியம், நன்னூல். ரெண்டுமே தொல்காப்பியம், நன்னூல் இது இலக்கண நூல். சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பியங்கள். பூ ஆனது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. எத்தனை? 7 நிலைகளை கொண்டுள்ளது. 7 நிலைகளை கொண்டுள்ளது. மா என்ற சொல் எத்தனை பொருள்களை தருகிறது? மா அப்படின்னா பாருங்கள், மரம். இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மரம், அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு விலங்கு, அங்கே வந்து ஒரு பெரிய விலங்கு, அங்கே ஒரு திருமகள் அழகு அறிவு அளவாக இருக்கா. அந்த விலங்கை பார்த்துட்டு நம்மளை அழைக்கிறா. மேன்மை வயல் வண்டு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு கூப்பிட்றத பார்க்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழுக்கு தேஸ் என்ற சிறப்பு பெயர் உண்டு. முத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்துருப்போம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டு நாடகத்தமிழ்னு வந்து 11th புத்தகத்தில் சிறப்பு தமிழில் இருக்குது. ஸோ அதனால் அதை
கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது தேஸ் தமிழாகும். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். தமிழ் கவிதையின் வடிவங்கள் யாவை? அதாவது துளிப்பா, கவிதை, செய்யுள், புதுக்கவிதை. அதுக்கப்புறம் ஆள், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன அப்படின்னா இலை. அதே போல் அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலை பெயர் வந்து கீரை. அருகு, கோரைனா புல், நெல், வரகு அப்படின்னா தாள், மல்லிச்செடியின் இலை தாழை. சப்பாத்தி கள்ளி, தாளை இதோடைய பெயர் என்ன? மல்லிச்செடியின் இலை பெயர் வந்து தலை. ஓகேங்களா, தாளைன்னு தப்பாக படிச்சிட்டேன், தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? மடல். கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலை பெயர் தோகை. பனை, தென்னை, ஓலைன்னு சொல்கிறோம். கமுகு மரத்துடைய இலை பெயர் என்ன? கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது என்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னா எண்கள் அடிப்படையில் இருக்கும். ஸோ தமிழ் மொழி வந்து எண்கள் அடிப்படையில் தான் இருக்குது. ஓகேங்களா. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை, திருக்குறள். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகம் என்ற சொல்லிடம் பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல்லிடம் பெற்றுள்ள நூல் அகநானூறு, திருக்குறள். ஊர் என்ற சொல்லிடம் பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். அன்பு என்ற சொல்லிடம் பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள். உயிர் என்ற சொல்லிடம் பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி திருக்குறள், தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. மீன் அப்படின்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும். புகழ் என்ற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம். அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. செல் அப்படின்னா செல்லை பற்றி பார்த்துங்க. செல் அப்படின்றது வந்து தொல்காப்பியத்தில் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. தமிழில் நமக்கு மிகவும் கிடைத்த பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம். ஸோ அதுலேயே செல் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. பார் அப்படின்னா உலகம், அதை பற்றி பெரும்பன்னாற்றுப்படை. ஒளி அப்படின்னா தொல்காப்பியம். முடி அப்படின்னா தொல்காப்பியம். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி. 1 என்ற எண்ணுக்கு உரிய தமிழ் எழுத்து எது? 1 என்ற எழுத்துக்கு உரிய தமிழ் எழுத்து கா. 2 என்ற உரிய தமிழ் எழுத்து, ஸோ இது உங்களுக்கு தெரியும்ல, 1, 2, 3 தமிழ் எழுத்துக்கள். ஊ. 3க்கு ஞா, 4க்கு சா, 5க்கு ரூ, 6க்கு சு, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு, 10க்கு கா, பக்கத்தில் 0 போடுறோம். ஓகேங்களா. நம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்து கனவு பழித்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்தது உலகம் எனும் அறிவியல் உண்மை கூறும் நூல் தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். ஆழ அமைக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவது நாளி என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை எந்த நூலில் காணப்படுகிறதுனா நற்றிணை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்றுப்பத்து. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்து முடியும் என்ற கருத்தை கூறியவர் யார்? கலிலியோ. நிலம், தீ, நீர், வலி, விசும்பூடு 5ம் கலந்த மயக்க உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்ற மாதிரி வரும். கார் 40 இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். நெடுவசி பறந்த வடு அப்படின்ற பாடல் வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கும். கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணையில் இடம்பெற்றிருக்கும். திணையளவு போதா நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்றது யார்? திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் கபிலர் வந்து எழுதியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழியில் இலக்கணங்கள் எத்தனை? 5 வகைப்படும். என்னென்னது? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன பிறக்கும்? உயிர் எழுத்துக்கள் பிறக்கும். தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் 5. தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. கால அளவை குறிப்பது என்னன்னு சொல்லலாம்? மாத்திரை. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்து 2 மாத்திரை. மெய்யெழுத்து தேச என பொருள்படும் உடம்பு. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க தேசி இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள்
கசட தப்பற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு என்பவை தேசாகும் வல்லின எழுத்தாகும். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் அதாவது ஞா, இன்னு, இம்மு, இன்னு என்பவை எழுத்துக்கள் வந்து மெல்லினம். ஞஞ, நமன, ஞஞ, நமன இந்த இன்னும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஞஞ, நமன அது வரும் மெல்லின எழுத்து. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் எரள, வளல இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எழல, வளல எழுத்துக்களாகும். ஸோ இது எல்லாமே என்னது இடையின எழுத்து, இது மெல்லின எழுத்து, இது வல்லின எழுத்து. இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த இலக்கணமுமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? 216. உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு அரை மாத்திரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் வாய்ஸ் அப்படின்னா வலஞ்சொலி, ஆன்டி கிளாக் வாய்ஸ் இளஞ்சொலி, இன்டர்நெட் இணையம், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், சர்ச் என்ஜின் தேடு பொறி. ஓகேங்களா? அடுத்து டச் ஸ்க்ரீன் தொடுதிரை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து இயல் 2வது வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, பாய்.